ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த பிக்சரை தான் ட்ரா பண்ண போகிறோம். இந்த பிக்சர் ட்ரா பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்னா 4 வகையான பென்சில் எடுத்துக்கிட்டேன், பென்சிலோட டஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன், எரேசர் அண்ட் மாஸ்கிங் டேப்பு, இந்த பேப்பர்லேயே சர்க்கிள் போகிறதுக்காக யூஸ் பண்ண இந்த பேப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று இந்த மாஸ்கிங் டேப் போட்டு பேப்பரை ஸ்டிக் பண்ணி வச்சுட்டேன். இந்த சர்க்கிள் போகிறதுக்காக இந்த பேப்பர் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டுல லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இதோட ஒரு ஹோல்ஸில் ஒரு பென்சிலை வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டேன். இன்னொரு ஹோல்ஸு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்காக ஒரு ஹோல்ஸை சூஸ் பண்ணிவிட்டு அது வெளியில் போதா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த ஹோல்ஸில் செட் பண்ணிவிட்டு இப்படி வச்சு ஜொயின்னு ஒரு அவுட்லைன் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ சர்க்கிள் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் ஒன்று இந்த பென்சில் பவுடரை போட்டு லைட்டாக எடுத்துக்கோங்க, நிறைய போட வேண்டாம். ஃபஸ்ட் ஒன்று லைட்டாக போடுங்க, அதிகமாக போட்டோம்னா கொஞ்சம் நல்லா டார்க் ஆகிடும், ஒரு சில இடத்துல லைட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் ஒன்று லைட்டாக போட்டு அப்படியே மெர்ஜ் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மெர்ஜ் பண்ணிடுறேன், இல்லை நீங்கள் தூங்கிடுவீங்க. ஸோ கிடக்குன்னு ஃபாஸ்ட்டாக எல்லா இடத்துலையும் ஈவனாக ஷேட் பண்ணிடுறேன். ஷேட் பண்ணும்போது சென்ட்ரலில் அந்த 3 இருக்குல்லையே, அந்த 3ஓட லைனு, அந்த அவுட்டரில் சர்க்கிள் போட்டுருக்க அந்த லைனை தயவுசெய்து மெர்ஜ் பண்ணி ரப் பண்ணிடாதீங்க, அதாவது அழிச்சிடாதீங்க. இது மாதிரி நீட்டாக ஃபுல்லாக அப்படியே ஷேட் பண்ணிக்கோங்க, ஈவனாக ஷேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று 8B பென்சிலோட ஷார்ப் பண்ண அந்த டஸ்ட்டை எடுத்து வச்சுட்டு கார்னர் ஃபுல்லாக கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு அதை ஆல்ரெடி வச்சுருந்த காட்டன் இருக்கும் இல்லையா, அந்த காட்டனையே எடுத்து அப்படியே ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணுங்கள். ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணும்போது இந்த மாஸ்கிங் டேப் இருக்கு இல்லையா, அது ஓரத்தில் நல்லா வச்சு மெர்ஜ் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு இந்த மாஸ்கிங் டேப் ரிமூவ் பண்ணும்போது அதோடைய அவுட்புட் லைன் அழகாக நீட்டாக வரும். ஸோ அது மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். 3க்குள்ளே அதிகமாக டார்க் கொடுத்துறாதீங்க. நான் இருந்தாலும் 3ஓட எஃபெக்ட் எப்படி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு உள்ளே செஞ்சே காட்டுறேன். ஸோ இந்த ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அவுட்லைனை எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ண அந்த லைன் லைட்டாக தெரியும், அது மேலே வச்சு இந்த மாதிரி ஒயிட் கலரில் ரப் பண்ணிக்கோங்க. இது வெறும் மைக்ரோடிக் பென்சிலோட பேக் சைடில் இருக்க அந்த எரேசர் தான், அதை வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஸ்பெஷல் எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு எரேசர் எடுத்துகிட்டு இன்சைடில் இந்த மாதிரி ரப் பண்ணணும். ரப் பண்ணும்போது சென்டரில் மட்டும் கொஞ்சம் டார்க்காகவே இருந்துச்சுன்னா 3ஓட எஃபெக்ட் கரெக்டாக அழகாக நல்லா வரும். சரி, இந்த அளவுக்கு கொஞ்சம் ரப் பண்ணிவிடும். சென்டரில் இந்த க்ளவுடோட எஃபெக்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு காட்டன் வச்சு ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணோம்னா 3ஓட எஃபெக்ட் சூப்பராக வரும். ஸோ இங்கே நான் ஒரு ட்ரீ ஒன்று ட்ரா பண்ண போகிறேன், அது வந்துட்டு நல்லா டார்க்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை நல்லாவே லைட் பண்ணிடுறேன். 3 வந்துட்டு எனக்கு இவ்வளோ டார்க்காக தேவையில்லை. ஸோ ஃபுல்லாக லைட் பண்ணிக்கிறேன். இந்த ட்ராயிங் ஃபுல்லாகவே நான் பார்த்தேன் ஜேகே போர்டு யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் நீங்கள் A4 சைஸ்லேயும் பண்ணலாம், இல்லை A3 சைஸ் பேப்பரில் நார்மல் பேப்பர்லேயும் பண்ணலாம், இல்லை சார்ட்லேயும் பண்ணலாம், எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அடிக்கடி இந்த எரேஸரை க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைனா அந்த ரப் பண்ண அந்த டார்க்னஸ்ஸு அங்கங்கே அழுக்காக்கி விட்டுடும். ஸோ அதை கொஞ்சம் நீட்டாக பார்த்துக்கோங்க. இந்த ட்ராயிங்கில் 3 இருக்கு இல்லையா, இந்த 3 வந்து ரொம்ப லைட் ஆக்கியிருக்கேன் நான். நெக்ஸ்ட் ஒன்று ட்ரீ வந்து கொஞ்சம் டார்க்காக பண்ணணும், அதுக்காக தான் இவ்வளோ லைட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் அவுட்புட் பார்க்கறது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பென்சில் டார்க்னஸ் எனக்கு 10 அப்படிங்கிறதுனால இந்த கார்னரில் மட்டும் கொஞ்சம் நல்லா பென்சில் ஷார்ப் பண்ணி இன்னும் கூட கொஞ்சம் டார்க் ஏற்றிக்கிறேன் 8B பென்சில் யூஸ் பண்ணி. இப்போ என்ன பண்ணுறேன்னா சென்ட்ரலில் ஒரு ட்ரீ ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரீ ட்ரா பண்ணும்போது 8B பென்சிலை வச்சு யூஸ் பண்ணுறேன், ரொம்ப டார்க்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால. இல்லைனா ரொம்ப லைட்டாக இருந்ததுன்னா பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆகிடும் இந்த ட்ரீ. ஸோ நம்மளுக்கு அவுட்புட்டு தெரியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு ட்ரீயை டார்க்னஸை வச்சுட்டு ட்ரா பண்ணிடுறேன். ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக அழகாக அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் பிரித்து விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம லீவ்ஸ் எல்லாம் அழகாக பண்ணிப்போம். சரிங்களா? சரி, இந்த மாதிரி லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீட்டாக தான் வரணும்னாலாம் கிடையாது, சும்மா கிறுக்குங்க. அப்போ ஸ்க்ரிபிள் பண்ணி விட்டிங்கன்னா அந்த லீஃபோட ஷேப் வந்தாங்களா போதும். இந்த மாதிரி பிரான்ச்சஸை நல்லா நீட்டாக பார்த்துக்கோங்க. பாட்டமில் இருக்கிற ட்ரீ கொஞ்சம் திக்காக இருக்கணும், மேலே போக போக ரொம்ப தின்னாக மாறும். இதை கொஞ்சம் நீட்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் முடியும் போது, அதாவது எண்டு இல்லையா, நல்லா டாப்பில் இந்த ட்ரீயோட டாப்பில் வந்துட்டு முடிக்கும் போது நல்லா ஷார்ப்பாக முடிங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அது நீட்னஸாக ஒரு ட்ரீயாக நம்மளோட ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஷார்ப் பண்ணி விடுங்க. அங்கங்கே கொஞ்சம் டார்க்காகவே கொடுங்க. ரொம்ப இடத்துல எல்லா இடத்துலையும் லைட் கொடுத்துறாதீங்க. இந்த மாதிரி லேண்டை கொஞ்சம் டார்க் கொடுக்குறேன். இந்த எரேசர் இல்லையா, நம்ம மைக்ரோடிக் பென்சிலோட பேக் சைடில் இருக்கிற எரேசர், இதை வச்சு ஃபுல்லாக இந்த கிராஸஸ் மாதிரி ரெடி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டான பென்சில், அதாவது 4B பென்சில் யூஸ் பண்ணி ரெடி பண்ணுறேன். அப்புறம் 8B பென்சில் வச்சுட்டு அதே போல் கிராஸஸை போட்டு விட்டுட்டு இங்கே ஒரு ட்ரீயில் ஹியூமன் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஷேப்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு ஓவல், அப்புறம் பிக் சைஸ் ஓவல். ஃபஸ்ட்டு அந்த ஷேப்ஸ் மட்டும் ட்ரா பண்ணி கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க. டார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோடைய ஹியூமனோட ஷேப் வரணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் இந்த ஹெட்டு, அதுக்கப்புறம் ஷர்ட் போட்டிருக்க மாதிரி இந்த ஷேப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நீட்டாக அழகாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். சரி, இந்த மாதிரி ஒரு ஹியூமனு
ஃபீல் பண்ணி ஒரு ட்ரீ மேலே உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்து முடிச்சிடுறோம். முடிச்சுட்டு இந்த ஷர்ட்டோட அவுட்புட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா நீட்டாக அழகாக வரட்டும். 2 பேர்ட்ஸு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கேட் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். கேட்டோட ஷேப்ஸ் மட்டுமே ட்ரா பண்ணுங்கள். எல்லாமே வந்து ஷேப்ஸ் மட்டும் தான் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ டீட்டெயில் எதுவும் இல்லை, ஏன்னா இது ஷேடோ ட்ராயிங், அதனால் இப்படி பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாஸ்கிங் டேப்பை ரிமூவ் பண்ணும்போது இப்படி அவுட் சைடில் எடுத்த மாதிரி எடுங்க, நீட்டாக அழகாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.